டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக இன்றைக்கு மருத்துவ முறைகள் சார்ந்த ஆராய்ச்சி, நிறைய ஆராய்ச்சிகளை நம்ம பார்க்குறோம். அலோபதி மெடிசன் சார்ந்த ஆராய்ச்சி, ஆயுர்வேதம் சார்ந்த, சித்த மருத்துவம் சார்ந்த, இன்றைக்கு யோகா சார்ந்த ஆராய்ச்சிகள், நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஆராய்ச்சிகள்லாம் எதற்காகனா, மனிதனுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, இந்த காரணங்களுக்காக நாம் அளிக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், அது யோகாவா இருக்கட்டும், மூச்சு பயிற்சியா இருக்கட்டும், மருந்தா இருக்கட்டும், இல்லை அலோபதி மருந்தா இருக்கட்டும், ஏதோ ஒன்று, இது எப்படி அவங்களோட ஆரோக்கியத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, உண்மையிலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, அப்ப எத்தனை பர்சன்டேஜ் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதுல எவ்வளவு உண்மையிலேயே பாசிட்டிவா இருக்கு, இல்ல அதோட பக்க விளைவுகள் என்ன இருக்குன்னு, இந்த மாதிரி பல கோணங்கள்ல ஆராய்ச்சிகள் நடைபெறத பார்க்கணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், இந்த ஆராய்ச்சிகளுடைய அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய 10 பெரிய நோய்கள் நீங்க சொல்லுங்களேன். புற்றுநோய், சர்க்கரை நோய், இதய நோய், சிறுநீரக நோய், ஈரல் நோய்கள், நுரையீரல் நோய்கள், மூளை சார்ந்த நோய்கள், நரம்பு மண்டலம் சார்ந்த நோய்கள், செரிமான மண்டலம் சார்ந்த நோய்கள், இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த நோய்கள். இந்த 10 நோய்களை நம்ம பெருசா சொல்றோம் இல்லையா? இந்த 10 நோய்களும் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா மருத்துவ முறையும் ஒரே புள்ளியில தான் போய் சேருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம். இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய 2 வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கு நோய் வருவதற்கான மிகப்பெரிய காரணங்களாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ ஆராய்ச்சிகளும் ஒத்துக்கொள்றத பார்க்கணும். இன்னைக்கு சக்கரை நோய் ஏன் வருதுன்னு ஒருத்தன் ஆராய்ச்சி பண்றான். ஒருத்தன் சொல்றான் நீ அரிசி சாப்பிட்டதுனால வருது, ஒருத்தன் சொல்றான் நீ கோதுமை சாப்பிட்டதுனால வருது, ஒருத்தன் சொல்றான் நீ உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறதுனால வருது. அப்ப எல்லாமே பண்ற ஒருத்தனுக்கு நமக்கு சக்கரை நோய் இல்லையானா அவங்களுக்கும் சக்கரை நோய் வருது. காரணம் என்ன? இன்றைக்கு உடம்பில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் தான். பெண்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், இன்னைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், பெண்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள், அகைன் ஒரு கிளாசிபிகேஷன். இது எதால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அகைன் அவங்களுக்கும் மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற நோய்களுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஆரோக்கியமான சமூகமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா, ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், இன்றைக்கு செரிமான மண்டலம் சீராக இருப்பது, செரிமானம் சீராக இருப்பது, செரிமானத்தின் போது உருவாகின்ற சத்துக்கள் உடலில் முழுமையாக சேருவது, உடல் கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியே போவது, பிரசன்ன ஆத்ம இந்திரிய மனக, மகிழ்ச்சியான புலனுறுப்புகளும் ஆத்மாவும் மனதும் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் ஆரோக்கியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அழகா ஆயுர்வேதம் சொல்றதை பார்க்கும். முதல்ல இருந்தே தமிழ் மருத்துவமும் சரி, ஆயுர்வேத மருத்துவமும் சரி, இயற்கை மருத்துவம் சார்ந்த கொள்கைகளும் சரி, ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காங்க. என்னன்னா, மனசு இல்லாம உடம்பு இல்லை, மனசுடைய ஆரோக்கியம் இல்லாம நம்முடைய ஆரோக்கியம் கிடையாது அப்படின்றது. ஆனா கடந்த 150-200 வருடங்களாக மாடர்ன் மெடிசன் சார்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நம்ம இருக்கும்போது, நம்மில் நிறைய பேருக்கு இது மனசுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை, சாப்பாட்டுக்கு தொடர்பு இருக்கு, உடம்புக்கு தொடர்பு இருக்கு, சத்து குறைபாடுக்கு தொடர்பு இருக்கு, தொற்றுக்கு தொடர்பு இருக்கு, விபத்துக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி நம்ம உடம்பை மட்டும்தான் பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நம்முடைய இயற்கை மருத்துவம் ரொம்ப தெளிவா இருக்கு. உடலும் மனதும் ஆத்மாவும் சேர்ந்த உடலாக இருக்கக்கூடிய, உயிராக இருக்கக்கூடிய நம்ம உடம்புல ஏற்படுகின்ற நோய்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு வருதுன்னா, வெறும் உடல் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் கவனம் எடுக்கக்கூடாது, மனம் சார்ந்த விஷயங்களுக்கும் கவனம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இயற்கை மருத்துவத்துடைய அடிப்படை கொள்கைகளாகவே இருக்கு. ஆனா துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமாக மன சார்ந்த கவலைகளை, நோய்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாகவே நம்முடைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்கும். இப்ப நீங்க அமெரிக்கா போறீங்க, இல்ல யூரோப் போறீங்கன்னா, அங்கெல்லாம் சைக்காட்ரிக் கவுன்சில்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும். அங்க ஒரு சிறப்பு மருத்துவர் இருப்பார். உங்க குழந்தைங்க ஸ்கூல்ல சரியா படிக்கலைன்னா கூட ஃபர்ஸ்ட் லெவல் கவுன்சிலிங் அங்கதான் நடக்கும். வீட்டுல பிரச்சனையா, அப்பா அம்மாவுக்கு பிரச்சனையா, இல்ல வேற ஏதாவது ஸ்கூல்ல புல்லிஸ் நடக்குதா, அந்த குழந்தைக்கு அறிவு சார்ந்த, கற்றல் சார்ந்த நோய்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் ஃபர்ஸ்ட் லெவல்ல நடக்கிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு வேளை மனம் சார்ந்த நோய்களோ, வளர்ச்சிகளோ, அழுத்தங்களோ இருக்குன்னா, ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு அதை மேனேஜ் பண்றதுக்குள்ள வழிமுறைகளை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதுலேயும் ஒரு வகையில கட்டுப்படுத்தலை அப்படின்னும் போதுதான் அதன் பிறகு அவர்களுக்கு மனநோய்க்கான மருந்துகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். அன்பார்ச்சுனேட்லி நம்முடைய நாடுல, குறிப்பா இந்தியால, குறிப்பா தமிழ்நாட்டுல
நமக்கு அந்த மாதிரி ஒரு செட்டப் ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல் இருக்கிறத பார்க்கணும். குழந்தை படிக்கலன்னு அந்த குழந்தையை போட்டு அடிக்கிறோம், உதைக்கிறோம், டியூஷன் சேர்க்கிறோம், போட்டு சக்கையா பிழிஞ்சு எடுக்கிறோமே தவிர அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய மனநோய்களை பற்றி நம்ம கவலைப்படுவது கிடையாது. அதே போல பெண் குழந்தைகள் இன்றைக்கு நிறைய பேர் அவர்களுடைய ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படும் போது, குடும்ப தலைவிகள் அதே போல நிறைய கஷ்டப்படும் போது, நிறைய இளைஞர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில கேரியர்ல அட்வான்ஸ்மெண்ட் பண்ண முடியாம கஷ்டப்படும் போது, நம்ம யாருமே அந்த இடத்துல இந்த மன அழுத்தம் அல்லது மனநோய் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது. இன்னைக்கு ஏன் அப்படின்னு இந்த டாபிக்கை நான் எடுத்து பேசுறேன்னா, இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய 100 பேர்ல குறைந்தது 10 பேர் மன அழுத்த நோயினாலோ அல்லது மனநோயினாலோ பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனா நிறைய நேரங்கள்ல எனக்கு முன்னாடி பார்த்த மருத்துவர்கள் அந்த மனம் சார்ந்த காரணிகளுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலை இருந்ததுனால அவர்களுடைய நோய்கள் குறைந்த பாடு இல்லாமல் அதிகமாகி சிரமத்தை உருவாக்கிவிட்ட ஒரு நிலையும் இருக்கிறது நான் பார்க்கிறேன். அப்ப அந்த வகையில இன்றைக்கு மனநோய் ஏற்படுவதற்கான 5 காரணங்களையும் மனநோயற்ற வாழ்க்கைக்கு நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஃபர்ஸ்ட், ஏன் மனநோய் வருது? 5 பெரிய காரணங்கள். ஃபர்ஸ்ட், பிசிக்கல் ரீசன்ஸ். இன்னைக்கு சத்து குறைபாடுகள் நமக்கு மனநோயை உருவாக்க முடியும். மனநோய் அப்படிங்கிறது எல்லா நேரமும் மனம் சார்ந்த ஒரு நோய் கிடையாது. இன்றைக்கு சத்து குறைபாடுகளால் உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்றைக்கு நோய்களாக வெளிவருவதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு மெக்னீசியம் சத்து. இந்த மெக்னீசியம் சத்து இல்லைன்னா உங்களால தூங்கவே முடியாது. அப்ப மெக்னீசியம் சத்து உங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது மனசு ஒரு எரிச்சலான ஒரு பதட்டமான நிலையிலேயே இருந்துட்டே இருக்கும். யார் கேட்டாலும் சண்டை போடுவீங்க, எது கேட்டாலும் சண்டை போடுவீங்க, குறை கண்டுபிடிப்பீங்க, வம்பு சண்டை இழுப்பீங்க, யாரையும் நம்ப மாட்டீங்க, ஒரே தகராறா இருக்கும் வீட்டுக்குள்ள. இப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வரும்போது கூட சந்தேகம் ரொம்ப அதிகமாகும். சந்தேகம் நிறைய அதிகமாகும் போது கணவன் மனைவிக்கு இடையே நம்ம என்ன சொல்லணும்னா புரிதல் இல்லை, அது இதும்போம். நீங்க கூட்டு போய் அவங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், மெக்னீசியம் 2 பேருக்கும் குறைவா இருக்கும். ஒரு 3 மாசத்துக்கு மெக்னீசியத்தை உணவுல சப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, டக்குன்னு அவங்களுக்கு இருக்க சண்டை எங்கடா போச்சுன்னு தெரியாம காணாம போய் விடுவதை பார்க்க முடியும். சத்து குறைபாடுகள் இன்றைக்கு இதுக்கு மிகப்பெரிய காரணம். 2வது, பிசிக்கல் ரீசன்ஸ்ல ஹார்மோன் குறைபாடுகள். இன்றைக்கு உடம்புல 6 ஹார்மோன், நான் அதை பத்தி நிறைய முறை சொல்லியிருக்கேன். உங்களுடைய தைராய்டு, உங்களோட இன்சுலின், உங்களோட டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் கார்டிசோல். இந்த 6 ஹார்மோன் தான் உங்களோட உடம்போட பெரிய பாதுகாப்பு வளையம். ஒன்று உங்களுக்கு உடம்பை எப்படி செயல்பட வைக்கும்னு சொல்லும், இன்னொன்று உங்களுக்கு அதுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். இனப்பெருக்க மண்டலத்தை பலப்படுத்த ஒன்று கார்டிசோல், மன அழுத்தம் சார்ந்தது. அப்ப இந்த 6 ஹார்மோன்களோட கூட்டுக்கலவையில என்ன மாற்றம் வந்தாலும், நீங்க தைராய்டு நோயை பாருங்க, மன அழுத்தம் இருக்கும். தைராய்டு வந்துச்சுனாலே டிப்ரெஷனுக்குள்ள போவீங்க. நீங்க எப்ப டிப்ரெஷனுக்குள்ள போறீங்களோ உடனே உங்களுக்கு சுகர் வரதை பார்க்க முடியும், டயபெட்டிஸ் வந்துடும். எப்ப டயபெட்டிஸ் வருதோ உங்களோட மாதவிலக்கு கோளாறுகள், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் டெஸ்டோஸ்டிரான்ல மாற்றம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்ததுன்னா சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு கார்டிசோல் லெவல்ல மாற்றம் வரும். உங்களோட கார்டிசோல் லெவல்ஸ்ல மாற்றம் வரும். அப்ப கார்டிசோல் லெவல்ஸ்ல மாற்றம் வருதுன்னா உடனே மனநோயோடு மன அழுத்தத்தோடு போராட வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம வந்துருவோம். ஹார்மோன்களுடைய செயல்பாடுகள் நம்முடைய மன ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம். ஒருவேளை மன ஆரோக்கியம் நமக்கு இல்லைன்னா நம்முடைய ஹார்மோன்களுடைய செயல்பாடு என்னங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இன்றைக்கு மொபைல் ஃபோனும் அதுவும் டெலிஃபோன்ஸும் கம்ப்யூட்டர்ஸும் நமக்கு வர ஆரம்பிச்சதோ, மனிதர்கள் முகம் பார்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு இழந்து விட்ட ஒரு நிலையில இருக்கிறது பார்க்கணும். இந்த முகம் பார்த்து பேசக்கூடிய ஒரு நிலை இல்லாத போது மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளையும் வார்த்தைகளையும் நேரடியாக கொட்டக்கூடிய அல்லது கொட்ட முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது அதுவே இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு மன அழுத்த நோயாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். எத்தனை பேர் உங்க சகோதர சகோதரிகளை கடைசியில 3 மாசத்துல பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் அம்மா அப்பா கிட்ட 3 மாசத்துல நேர்ல போய் மீட் பண்ணியிருக்கீங்க? பொழப்புக்காக வெளிநாட்டுல இருக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில பிரயாணம் பண்ணி வருவது கூட முடியாத ஒரு சூழல். இதனாலேயே மன அழுத்தத்திற்கு உருவாகி சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது சார்ந்த சிரமங்கள் நம்மை ஆட்டி படைப்பதற்கு, பிரச்சனை அதிகமாவதற்கு, இன்றைக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கு காரணம் மனதில் இருக்கக்கூடிய உள்ள குமுறல்களை கூட நாம் வெளிப்படுத்துவதே கிடையாது. உடலில் ஏற்படுகின்ற காயங்கள் ஆறினாலும் கூட தழும்புகளை எவ்வாறு உருவாக்குகிறதோ அதே போல மனதில் ஏற்படுகின்ற காயங்களும் சிலரது வார்த்தைகளும் கூட தழும்பாக மாறும்போது, ஆறாத காயமாக மாறும்போது அதுவே நம்முடைய வாழ்வையை கேள்விக்குறியாக மாற்றி விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் சிரமப்பட்டு வாழ்க்கை நடத்துவதற்கு காரணம்
மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றாமல் அதோடு போராடி கொண்டிருப்பதுதான். ஸோ இதை மாற்ற முடியுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முயற்சி. 4வது ரொம்ப முக்கியமான காரணம் இன்றைக்கு மன அழுத்தம் ஏற்படுவது நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் இல்லாமல் இருப்பதுதான். நம்ம ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறோம், புத்திசாலித்தனம் எல்லாமே நமக்கு இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆனா 4 பேர் இருக்க இடத்துல கேள்வி கேட்கும் போது நம்முடைய தாழ்மையான ஒரு மனப்பான்மை, ஒரு குணாதிசயத்தால கேட்கிற கேள்விக்கான பதிலை வெளிப்படுத்த முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும்? நமக்கு மனப்புழுங்கல்கள் அதிகமாயிட்டு இருக்கும். நமக்கு பின்னாடி வந்தவங்க நம்மை விட படிப்பு குறைந்தவர்கள், அறிவு குறைந்தவர்கள் முன்னேக்கி போயிட்டு இருப்பாங்க, நம்ம பின்னாடியே இருப்போம். ஏதோ ஒரு பய உணர்வு நம்மை பாடாய்படுத்தி கொண்டிருப்பதை பார்ப்போம். இந்த பய உணர்வுடைய வெளிப்பாடாகவே நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய செயல்பாடு குறைந்து போயிருக்கும். அது குறைந்து போகும்போது நமக்கு அதுவே சொல்ல முடியாத மன அழுத்தத்தோடு நம்மை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். எந்த நேரத்துல யார்கிட்ட பேசணும், எதை பேசக்கூடாதுன்ற வழிமுறையில் நாம் வைத்திருக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். யார்கிட்ட சண்டை போடுறோம், எதுக்காக சண்டை போடுறோம், உண்மையிலே அது சண்டை தேவையா? 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தரை பேச்சால நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுடைய குறைகளை வெளிப்படுத்தி அவர்களை வழிக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு தமிழர்கள் 199 பேரை முறையா அவர்களுக்கு புரிகின்ற மாதிரி பிரச்சனையை சொன்னாலே போதும், அவர்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையை மாற்றி விடுவார்கள். ஆனா இந்த புரிதலோடு சிரமத்தை அணுகக்கூடிய அதிகாரிகள் நமக்கு இல்லாமல் போகும்போது, அல்லது நம்ம கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் இல்லாமல் போகும்போது நம்முடைய சிரமம் அதிகமாகி விடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு வீட்லயே அப்படிதானங்க. வீட்டுல கணவன் மனைவி சண்டைன்னு வரும்போது 199% அது வெட்டி சண்டையாகத்தான் இருக்கும், தேவையான விஷயமா இருக்காது. உண்மையிலே சண்டை போடுவது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள் எப்பவுமே எதுக்காகவும் ஏற்பட்டதாக சரித்திரமே கிடையாது. தேவையற்ற எண்ணங்கள் தான். ஆனா வார்த்தைகள் வெளிப்படுத்தும் போது எமோஷனலா ஒரு பிரச்சனையை அணுகாம இன்டெலிஜென்ட்டா அணுகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இன்றைக்கு காவேரி பிரச்சனையை கூட நம்ம பல வருஷமா பார்க்கணும். இந்த பிரச்சனையை புத்திசாலித்தனத்தோடு அணுகுகின்ற ஒரு வழிமுறையை நம்ம செய்ய முடியும்னா, இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து ஏகப்பட்ட தண்ணீரை வாங்குறோம், அந்த தண்ணீரை தேக்கி வைக்க கூட நம்மிடம் இடம் கிடையாது, அந்த தண்ணீரை கொண்டு போய் கடல்ல தான் சேர்க்கிறோம். ஆனாலும் எனக்கு வேணும்னு சண்டை போட்டு வாங்குறோம். அப்ப அவர்களுக்கும் உபயோகம் கிடையாது, நமக்கும் உபயோகம் கிடையாது. கொண்டு போய் கடல்ல சேர்ப்பது மட்டும்தான் நம்முடைய புத்திசாலித்தனம் நினைக்கிறோமே தவிர நம்ம யாருமே அதற்கு தடுப்பணைகளை உருவாக்கி தண்ணீரை தேக்கி பூமியை வளமாக்குவோங்கிற ஒரு குறிக்கோள் நம்மிடம் கிடையாது. அதனாலதான் 50-60 வருடங்களாக அந்த பிரச்சனை இன்றும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கோம். இது ஒரு உதாரணம் தான். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனையோட தான் நீங்க போராடிட்டு இருப்பீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. 5வது ரொம்ப இம்பார்ட்டன்டானது, உடம்புல இருக்கக்கூடிய சில நோய்கள் மன அழுத்தத்தை வரவழைக்கும். இதய நோய் உங்களுக்கு ஏற்படும் போது, ஈரல் நோய் ஏற்படும் போது, சர்க்கரை நோய் ஏற்படும் போது, தைராய்டு நோய் ஏற்படும் போதெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகி மனநோய் உருவாகிறத பார்க்க முடியும். ஸோ எல்லா நேரங்கள்லையும் மன அழுத்தம்ங்கிறது வெறும் மனம் சார்ந்த விஷயம் கிடையாது, உடல் நோய்களுடைய ஒரு வெளிப்பாடாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மனநோய்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். மனநோயிலிருந்து வெளிவர வேண்டும், மன அழுத்த நோயிலிருந்து வெளிவர வேண்டும். நம்ம என்ன செய்யலாம்? 5 சிம்பிள் டிப்ஸ். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃபே ஹாப்பியா மாறிடும், சந்தேகமே கிடையாது. மன அழுத்தம் கிடையாது, தூக்கமின்மை கிடையாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தனியாளா நின்று சமாளிக்கலாம். எவ்வளவு பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, உறவினர் பிரச்சனை, சொந்தத்துல பிரச்சனை, பொண்ணோட பிரச்சனை, பையனோட பிரச்சனை, மாப்பிள்ளையோட பிரச்சனை, எல்லாத்தையும் மாத்தினா இந்த 5 விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஃபர்ஸ்ட், நீங்க முதல்ல டீடாக்ஸ் பண்ணணும். ஏன் நான் திருப்பி டீடாக்ஸ்ன்னு சொல்றேன்னா, எப்படி நீங்க ஸ்டேரிங் பிடிக்கிற கார் எப்படி நீங்க சொல்லக்கூடிய பாதைகள்ல போதோ, எங்க வேகமா போகணும்னு நீங்க சொல்றதை கேட்குதோ, எங்க மெதுவா போகணும்னு சொல்றதை கேட்குதோ, அதே போல உடம்பில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடு தான் நம்ம மன ஆரோக்கியத்தையும் மன உற்சாகத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது. அப்ப மன ஆரோக்கியத்தையும் மன உற்சாகத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய நிலையில உங்களுடைய மனது இருக்கணும் அப்படின்னா, அப்ப முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிப்பூரக சக்கரம், அநாகத சக்கரம், விஷுத்தி சக்கரம், ஆக்ஞா சக்கரம், சஹஸ்ரார சக்கரம், இந்த 7 சக்கரங்களை நீங்க பாக்குறீங்க. இந்த 7 சக்கரங்களும் ஒரு நேர்கோட்டுல சக்தி ஓட்டமாக இருந்தா உங்களுடைய மனது மிகப்பெரிய கருவியாக மாற ஆரம்பிக்கும். அதனாலதான் சித்தர்கள் முதல் கொண்டு இன்றைக்கு மிகப்பெரிய அறிஞர்கள் வரை எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா,
இந்த சக்கரங்களுடைய ஒருநிலைக்கான காயகல்ப பயிற்சி நீங்க எது செய்யணும்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது டீடாக்ஸ் தான். உடல் கழிவு நீங்காமல் ஏதாவது ஒரு முயற்சியை எந்த யோகா ஆசிரியராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன் சொல்லி கொடுக்கறது இல்லை? உடலுக்கு பயிற்சி தேவை என்றாலும் மனதுடைய இயக்கம் அந்த இடத்துல இல்லாம உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அதனாலதான் மனதை நம்ம சரி பண்ணணும், மனநோயை சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் பண்ணணும். இதுல 2 வகையான டீடாக்ஸ் தேவை. பித்தமும் வாதமும் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னா, உங்க உடலுடைய அமைப்பு பித்த உடம்பு வாத உடம்போட நீங்க இருக்கீங்கன்னா அந்த இடத்துல பேதிக்கான மருந்துகளை எடுக்கணும். நீங்க ஒருவேளை கப உடம்புக்காரரா இருக்கீங்க, இல்ல கப உடம்பை சேர்ந்தவர்களாக நீங்க இருக்கீங்க, கப தோஷத்தால் உங்களுக்கு நோய்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல வாந்திக்கான மருந்து எடுக்கணும். ஸோ 2 வகையான டீடாக்ஸ் இங்க தேவை. வாதம் பித்த உடலமைப்பை சார்ந்தவர்களுக்கு பேதிக்கான மருந்தும், கப உடலமைப்பை சார்ந்தவர்களுக்கு வாந்திக்கான மருந்தும். இதை எடுக்கும்போது என்ன ஆகும்? சேனல்ஸ் கிளியர் ஆகும். உடம்புடைய சக்தி ஓட்டம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய வர்மங்களுடைய சக்தி ஓட்டங்கள் அனைத்தும் ஒருநிலைப்படுத்தப்படும் போது, உடலுடைய சக்தி ஓட்டங்கள் ஒருநிலைப்படுத்தப்படும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிரமமே இருக்காது. ரொம்ப சுலபமா மன அழுத்தத்துல இருந்து வெளியில வந்துடலாம். ஒரு சாதாரண மனிதன் இறைநிலை அடையக்கூடிய அளவுக்கு மனிதனாக மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி டீடாக்ஸ்க்கு உண்டு. அந்த டீடாக்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை செய்யும் போது ஏற்படுகின்ற மாற்றங்கள்லாம் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. 2வது, ஊட்டச்சத்து குறைபாடுகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம சரி செய்யணும். பொதுவா நம்முடைய மருத்துவ முறை இயற்கை மருத்துவ முறையாக இருந்தாலும் கூட, இயற்கை மருத்துவ முறையில காய்கறிகள், பச்சை நிறமான காய்கறிகளுடைய முக்கியத்துவம் குறிப்பாக மனநோய் மன அழுத்த நோய்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிசயமா இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லுது மெக்னீசியம் குறைபாடு மன அழுத்தத்தை உருவாக்கும், மெக்னீசியம் குறைபாடு உங்களுக்கு தூக்கமின்மை நோயை உருவாக்கும். ஆனா அத்தனை 1000 வருஷத்துக்கு முன்பு நம்முடைய சித்தர்களும் முனிவர்களும் அவ்வளவு அழகா சொல்றாங்க, உனக்கு மன அழுத்தம் குறையணும்னா இந்தந்த வகையான கீரை சாப்பிடு. வல்லாரை கீரையுடைய பயன்களை பற்றியும், மணத்தக்காளி கீரையுடைய பயன்களை பற்றியும், கரிசலாங்கண்ணி கீரையுடைய பயன்களை பற்றியும், பொன்னாங்கண்ணி கீரையுடைய பயன்களை பற்றியும் அவ்வளவு பெரிய அளவில் அவர்கள் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை உடலில் உருவாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஊட்டச்சத்துக்கள் தான். அப்ப நம்முடைய உணவுல, நம்முடைய இரத்த பரிசோதனையில எந்த ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடுகள் இருக்குன்னு பார்த்து அதை சரி செய்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். 3வது, உடல்ல இருக்கக்கூடிய நோயுடைய வெளிப்பாடாக, உதாரணத்துக்கு ஒரு இதய நோய் இருக்கு, இல்ல ஒரு தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடு நோய் இருக்கு, ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் 2மே இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளோடு போராடக்கூடிய நிலையில நம்ம ஒரு வேளை இருக்கோம் அப்படின்னா அந்த நோய்களுக்கான முறையான சிகிச்சை எடுத்தாலே மன அழுத்தம் குறையறத, மனநோய் குறையறத நம்ம பார்க்க முடியும். மன அழுத்தம் அப்படிங்கிறது வேற, மனநோய்ங்கிறது வேற. மன அழுத்தம்ங்கிறது ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் நம்ம சொல்றோம். மனநோய்ங்கிறது ஸ்கிசோஃப்ரீனியா, பைபோலார் டிசார்டர், பர்சனாலிட்டி, பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர், இதெல்லாம் மனநோய்கள்ல சொல்லுவோம். எதாக இருந்தாலுமே அடிப்படை காரணமாக உடல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு கார்டிசோல் ரொம்ப பயங்கர பீக்ல இருக்கு அப்படின்னா கார்டிசோலை குறைக்கிறதுக்கான முறையான ஒரு டீடாக்ஸோட வழிமுறையை நம்ம பின்பற்றி, கார்டிசோல் அளவு 50 இருக்குன்னா அதை அப்படியே குறைச்சி 20 கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோயே கிடையாது, மன அழுத்தமே கிடையாது, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அது உதவி செய்யறது நம்ம பார்க்க முடியும். 4வது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு மன அழுத்தம் மனநோய்களை பொறுத்தவரையிலும் ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய தினசரி வாழ்வியல்ல இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றிக்கொள்வதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யும். ஏன்னா நிறைய பேரை இன்றைக்கு நான் பார்க்கிறேன், வாழ்வியல்ல ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றிக்கொள்வதற்கு எந்த விதமான முயற்சிகளும் நம்ம மேற்கொள்வது கிடையாது. இன்றைக்கு மனநோய்கள் மாறணும் பொழுது குடும்பமாக நாம் உட்கார்ந்து முதல்ல பேசி மனநோய்களை மாற்ற வேண்டும். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை படிக்கல அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் படிக்கலன்னு குறை சொல்றதை விட ஏன் படிக்கலன்னு உட்கார வச்சு குழந்தையோடு அன்பா பேசணும். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் படித்து முடித்து வேலைக்கு போகவில்லைன்னு வீட்டில் நிறைய ப்ரெஷர்ல இருக்கிறத பார்க்குறோம். அப்ப அந்த பசங்களை உட்கார வச்சு என்ன செஞ்சா அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவருடைய அனுபவத்தால ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாததுனாலதான் அவர் சிரமப்படுறாரு அப்படின்னும் போது நாம அந்த இடத்துல வடிகாலா உட்கார்ந்து அவர்களுக்கு வழிகாட்ட முடியுமான்னு பார்க்கணும். ஒரு கணவனும் மனைவியும் திருமணமாகி சண்டை போட்டு பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது அந்த இடத்துல பெற்றோர்கள் அவர்களுடைய ஒரு ஈகோவை அந்த இடத்துல கொண்டு போகாம இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சிரமம் என்ன, அந்த ஆணுக்கு இருக்கக்கூடிய சிரமம் என்ன, இவர்கள் 2 பேரும் சேரும் போது என்ன காரணிகள் அவர்களுக்கு வாழ்க்கையை சிரமமாக்குகிறது அப்படிங்கிறத புரிந்து அதை மாற்றுவதற்கான வழிமுறைகளை நாம் பின்பற்ற முடியுமா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு ஒரு மருந்தால
அல்லது ஒரு வாழ்வியல் முறையால ஒரு மனிதனுடைய மன அழுத்தத்தை, மனநோயை குணப்படுத்த முடியுமானா முடியாது. ஆனா ஒரு குடும்பமாக, ஒரு கூட்டமாக, ஒரு கம்யூனிட்டியாக நம்ம இருந்தோம்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். 5வது, இதெல்லாம் என்னால பண்ண முடியல சார், சிம்பிளா எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. மானசா மாத்திரைகள். இந்த மானசா மாத்திரைகளுடைய பயன்பாடுகளை பற்றி ஏற்கனவே தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையோட அடிப்படையில் நான் பேசினேன். இந்த மானசா மாத்திரைகளை பொறுத்தவரையிலும் மன அழுத்தத்தை குறைக்க, மனநோயுடைய தீவிரத்தை குறைக்க, தூக்கமின்மை நோயை மாற்ற, எதிர்மறை சிந்தனைகளை மாற்ற, படபடப்போடு கூடி ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்ற இறைவன் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். இன்னைக்கு எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்கிட்ட வந்து, ஐயோ எனக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், எனக்கு பிரச்சனையோட போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க மானசா மாத்திரைகளை 3 நாட்கள் சாப்பிட்டு 4வது நாள் சொல்லுவாங்க, டாக்டர் ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது மனசு. இன்னைக்கு வந்து சிஎம்மோட ஒரு மீட்டிங் இருந்தது, நிறைய பிரச்சனைகளை பற்றி கேள்விலாம் கேட்டாங்க. ஆனால் வழக்கமாக என்னால் நிறைய தடுமாற்றத்தோடு இருப்பேன், ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஹேண்டில் பண்ணேன். மீட்டிங் முடித்த பிறகு ஹோம் செக்ரட்டரி என்னை கூப்பிட்டு சொன்னார், நல்லா இன்னைக்கு ஹேண்டில் பண்ணீங்க, யூ ஆர் டூயிங் குட் அப்படின்னு சொல்லி சொன்னார். சிஎம்மோட குட் புக்கில் நீங்கள் இருக்கீங்க, டோன்ட் வரி அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு மாற்றம் வந்ததுன்னு சொன்னாங்க. இன்னொரு தம்பதிகள் ஆசையாக வளர்த்த பெண் குழந்தைய அமெரிக்கா கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த பெண் குழந்தை அமெரிக்கா போயிட்டா. குழந்தை அங்கே சந்தோஷமாக தான் இருக்கா. ஆனால் குழந்தை இல்லாத வீடு, பெரிய வீடு வெறிச்சோடி போய் கணவன் மனைவிக்கும் குழந்தையும் கூப்பிட முடியல, நாமும் அங்கே போக முடியல, தற்கொலை செஞ்சுக்கலாமாங்கிற அளவுக்கு பயம் வந்துருச்சு. ஒரு முறை என்கிட்ட பேசினாங்க, அவங்களுக்கு மானசா மாத்திரைகளை 2 பேருக்கும் சொன்னேன், காலையில் 2 நைட் 2 சாப்பிடுங்கன்னு. அடுத்த மாதம் நான் அவர்களை பார்க்கும்போது அவங்க பகிர்ந்துட்டாங்க, சார் ஏதோ இழந்தது போல நமக்கு வாழ்க்கையில கமிட்மெண்ட்டே இல்லாத அளவுக்கு தற்கொலை எண்ணங்கள் வந்தது சார். ஆனால் இந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகுதான் ஒரு பாசிட்டிவிட்டி வருது, மகிழ்ச்சியா இருக்கும், கண்ணீர் விட்டு நாங்கள் 2 பேரும் ராத்திரியில தூங்காம அழுவோம் சார், அது மாறி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்திருக்கக்கூடிய மருந்து எதுனா மானசா மாத்திரைகள் தான். ஸோ இன்றைக்கு நான் சொன்ன 5 விஷயங்களை நீங்க பின்பற்றும் போது கூட ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தனி மனிதனால் ஒரு நோயை வெல்ல முடியுமா, குறிப்பாக மனம் சார்ந்த அழுத்தத்தையோ அல்லது மாற்றத்தையோ வெல்ல முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான். ஆனா ஒரு குடும்பமாக, ஒரு நட்பாக நம்ம எல்லாருமே சேர்ந்து அவர்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செஞ்சோம்னா அப்போ இந்த நோயை வெல்வது மட்டுமல்ல, இன்றைக்கு சமூகத்துல நம்ம பார்க்கக்கூடிய சண்டை, கொலை, களவு, இன்னைக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதுல இருந்து எல்லா விதமான சிரமங்களையும் நாம் மாற்ற முடியும். இந்த சொன்ன 5 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இந்த 5 விஷயத்தை விட முக்கியமா ஏன் எனக்கு மனநோய் இருக்குன்ற அந்த 5 காரணங்களை நீங்களே செல்ஃப் எக்ஸாமின் பண்ண முடியுமான்னு பாருங்க. அல்லது உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை அல்லது யோக மருத்துவரை அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை சந்தித்து உங்களுக்கு மன அழுத்தம் சார்ந்த நோய்கள் இருக்குமா அப்படிங்கிற பரிசோதனை ஒரு முறை செய்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. இது எல்லாத்துக்கும் மேல சுலபமாக நாம் செய்யக்கூடிய வழிமுறைகளை, மாற்றக்கூடிய வழிமுறைகள், அதுல மானசா மாத்திரைகளை உங்களுடைய தினசரி பிரயோகத்துல சேர்த்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. ஆரோக்கியமான வாழ்வுங்கிறது உடல் சார்ந்தது, இரத்த பரிசோதனை சார்ந்தது, ஸ்கேன் சார்ந்தது கிடையாது. ஆரோக்கியமான வாழ்க்கைங்கிறது உடல், மனது, ஆத்மா இது 3ம் மகிழ்ச்சியான நிலையில் வைத்திருப்பதுதான். அந்த வாழ்க்கை உங்கள் அனைவருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.